இது வந்து நேற்று எடுத்த வீடியோ. பச்சைப்பயிறு தோசைக்காக பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டு கொஞ்சம் துணி இருந்தது துவைச்சி போட்டால் பார்த்தா மத்தியானத்துக்கு மேலேருந்து ஒரே ஃபீவரிஷ் சளி பிடிச்சிருச்சு. அப்படியே வச்சுட்டு போய் படுத்தாச்சு. நைட்டெல்லாம் தூக்கமெல்லாம் பயங்கரமாக ஹெட்டேக். இப்படியே படுத்துட்டு இருந்தால் வேலையாகுது. ஏன்னா இன்றைக்கி ஜும்மா இல்லையா, ஜும்மாக்கு வேறு போகணும். அதனால் கடைக்கு போயிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த குழந்தைங்கெல்லாம் அம்மா கடைக்கு போனால் ஏதோ நமக்கு வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லுவோம், பின்னாடியே வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவனுங்க. நான் வந்ததும் என் பின்னாடியே வந்தானுங்க. சரி நீ இவங்களுக்கு கொஞ்சம் தயிரை ஊற்றி வச்சுட்டு நான் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் காலி ஆகிடுச்சு. பாட்டிலெல்லாம் கழுவி தான் வச்சுருந்தேன். எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு ரீஃபில் பண்ணிட்டேன். க்ராசரி தீர்ந்துருச்சு, நீ போகணும். நான் வந்து மந்த்லி க்ராசரி தான் வாங்குவேன். இப்போ வந்து தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டுட்டு சூடாக குடித்தப்போ தான் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் தலைவலிக்கு. இன்றைக்கி ஃப்ரைடே, நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு சோயா வந்து சுக்கா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பருப்பும் கொஞ்சமாக தான் போட்டேன். குக்கரில் வேக வச்சுட்டு சட்டியில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. பருப்பு வந்ததுக்கப்புறமா சட்டியில் பருப்பை மாற்றிட்டு காயெல்லாம் போட்டு மிளகாத்தூள் சாம்பார் தூள் போட்டு உப்பு போட்டு மல்லி இலையெல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டேன். புளி ஊற்றலை. மாங்காய் வந்து பார்க்க பழுத்திருக்கு, ஆனால் பயங்கரமாக புளிப்பு. அதனால் அதையவே போட்டு வச்சுட்டேன். அப்புறம் குழந்தைங்களுக்காக முட்டை வேக வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஜலதோஷத்துக்கு கஷாயம் போட்டேன். கையில் என்னென்ன பொருள் கிடச்சதோ எல்லாத்தையும் போட்டு ஒரு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து கொட்டிட்டேன். இந்த சாதம் நேற்று வச்சது நைட்டெல்லாம் சாப்பிடல, அதனால் அப்படியே மீதமாயிடுச்சு. அது இப்படியே வச்சு சாப்பிட மாட்டாங்கன்னு தயிர் ஊற்றி கொஞ்சம் தாளித்து வச்சுட்டு கொஞ்சமாக சோயா சுக்கா அதையுமே ரெடி பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நான் பள்ளிக்கு போயிட்டேன் தொழுகிறதுக்கு. நம்ம படுத்தோம் அப்படின்னா அப்படியே படுக்க போட்டுரும். அதனால தான் எத்தனை பாயிடுச்சானா நீ அம்மி நமாஸ் பழக்கத்தோம் நட நட போகலாம். நடடா, வா 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 வா. நான் போகும்போது உள்ளே கூப்பிட்டேன், வரல. சரி வெளியில் இருப்பா, எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டே போயிட்டேன். நான் வரேனா இல்லையான்னு பார்த்து ஏறா பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.